நிறைவேற்றினா அவங்களுக்கு நல்லது, நிறைவேற்றலைன்னா அதுக்கப்புறம் நாங்க வேற ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன காரணம்னா அரசாங்கத்தை நாங்க கேட்கிறோம். ஏன்னா இவங்க கொடுக்கல சம்பளத்தை மத்திய அரசு விடுவிச்சிருக்கு. இந்த யோகா கலைக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணது மட்டும்தான் மாநில அரசோட கடமை. அதற்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. மத்திய அரசு நிதியை விடுவிச்சிருக்கு. அதுக்கான ஆதாரங்களா நாங்க அரசாங்கத்தை சமர்ப்பிச்சிருக்கோம். இன்னென்ன தேதிகள்ல நம்ம தமிழக அரசுக்கு வந்து யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி நிதியை விடுவிச்சிருக்காங்க. ஏன் அதை கொடுக்காம இருக்குன்னு கேட்கிறோம். ஆனா முறையான பதில் வந்து அரசு அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கல. யோகா ஆசிரியர்கள் மொத்தம் வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க? 1 லட்சம் பேர் இருக்கும் தமிழகம் முழுவதும். இந்த படிப்பை முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த யோகா ஆசிரியரோட எண்ணிக்கைங்கிறது 1 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. இது மூல காரணமா இந்த உங்களுக்கு தடையா நிக்கிற மூல காரணமான அதிகாரிகள் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்க ஒன்றும் எச்சரிக்கை கூட சொல்லல. நாங்க கோரிக்கையா தான் வைக்கிறோம். கனிவுடன் பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு நல்ல காரியங்கள் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. சோ இந்த யோகா ஆசிரியருடைய நலன்லையும் இந்த அரசு அக்கறை செலுத்துதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஓகே.